லக்ஷ்மி அவர்கள் எழுதிய கதையின் தொடர்ச்சி. வெள்ளை சஃபாரி சூட்டில் உயரமாக கவர்ச்சியாக கச்சிதமாக தெரிந்த அவனை அவள் இதற்கு முன் பார்த்ததில்லை. ஆனாலும் பல காலமும் பார்த்து பழகிய ஒரு நெருக்க உணர்விலே நிலை தடுமாறி திகைத்து போனாள். மேஜை மேல் அவன் வைத்து கொண்டிருந்த கை விரல்கள் நீளமானதாகவும் நகங்கள் நெருக்கமாக வெட்டப்பட்டு மிக சுத்தமாக இருப்பதையும் பார்த்தாள். அவனிடமிருந்து லேசான ஒரு மருந்தின் மனம் முகத்தில் மோதுவதை உணர்ந்தாள். இத்தனையும் கவனித்த பின் அவனை பாராதது போல அவள் தான் வாங்க வந்த பொருட்களை பற்றி பெண் விற்பனையாளர்களிடம் படபடவென்று பேசிக் கொண்டிருந்தாள். இருங்க, அவர் கேட்டதை எடுத்து கொடுத்து பில் போட்டுட்டு உங்களை கவனிக்கிறேன் என்று அந்த விற்பனையாளர் சொன்னபோது சுர்ரென்று கோபம் வந்துவிட்டது. ஆணழகனாக டாம்பீகமாக வந்து நிற்கும் அவனை பார்த்ததும் விற்பனையாளர் திசை மாறிவிட்டால் போல இருக்கு. இதோ பாருங்க, எனக்கு அவசரம். நான் தான் முதலில் கேட்டேன். என்னை கவனிச்சுட்டு பிறகு அவருக்கு எடுத்து கொடுங்க என்று சொல்ல துடிப்புடன் வாயை திறந்தாள். அதற்குள் அவன் முந்தி கொண்டான். அவங்க தான் முதலில் வந்தாங்க. அவங்கள கவனிச்சுட்டு பிறகு எனக்கு ஜாமான்களை எடுத்து தரலாம், மிகவும் பணிவான குரலில் சொல்லிவிட்டு திலகா பக்கம் திரும்பினான். நன்றி என்றாள் புன்முறுவலுடன். ஏனோ அவள் முகம் முழுவதும் சூடாகியது. நெஞ்சி படபடவென்று துடித்தது. அவள் பக்கம் திரும்பிய அவன் ஒரு கணம் அயர்ந்து போய் அவளை வியப்புடன் பார்த்தான். மென்மையான புன்னகை அவன் முகத்தில் மலர்ந்தது. கண்கள் பளிச்சென்று ஒளியிட்டன. அவனது கூர்மையான பார்வையை நீண்ட நேரம் சந்திக்க இயலாது அவள் மெய்சிலிர்த்து போனாள். சற்றென்று விற்பனையாளர் பக்கம் திரும்பி தான் வாங்க வந்த பொருள்களை படபடவென்று சொன்னாள். லேசாக தொண்டையை செருமிக் கொண்டு அவள் பக்கம் நன்றாக திரும்பி நின்று கொண்டாள். மீண்டும் ஒருமுறை அவளை காலோடு தலைவரை வியப்புடன் பார்த்தான். நீங்கள் அய்யலூருக்கு எப்போதாவது வந்திருக்கிறீங்களா? திடீரென்று கேட்டான். ஒரு கணம் திலகா அவனை வெறித்தாள். பேசுவதா வேண்டாமா என்று மனதிற்குள்ளே ஒரு சிறு போராட்டம். பேச வேண்டும் போல அந்த கவர்ச்சியான முகத்திலே பளபளத்த கண்கள் அவளது ஆவலை ஈர்த்தன. இல்லை, அந்த ஊரின் பெயரை கூட நான் கேட்டதில்லையே. அய்யலூர் ஐயனார்னு கேள்விப்பட்டு இருப்பீங்களே. தஞ்சை மாவட்டத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலாச்சே. ஆனால் ஊர் என்னவோ சிறிய கிராமம்தான். அப்படியா? நான் கேள்விப்பட்டதில்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை அங்கே பார்த்தது போல எனக்கு ஒரு தீவிர நினைப்பு ஏற்பட்டது. அதனால்தான் கேட்டேன். ஒரு சமயம் நான் உங்கள் புகைப்படத்தை ரத்னசாமி ஐயா வீட்டில் பார்த்திருப்பேனா? என் புகைப்படத்தையா? யார் அந்த ரத்னசாமி? திலகாவின் நெஞ்சு படபடத்தது. வேண்டுமென்றே அவளிடம் பேச்சு கொடுக்க அந்த இளைஞன் அப்படி ஒரு கதை திரிக்கிறானா? வியப்புடன் அவனை மீண்டும் பார்த்த அந்த விழிகளில் உண்மை உணர்வுதான் பளிச்சிட்டது. அந்த முகத்தில் போலித்தனமோ கபடமோ சூழ்ச்சியின் சாயலோ துளியும் காணவில்லை. இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே பில்லை எழுதி முடித்த விற்பனையாளர் முகத்தில் சீற்றம் தெரிந்தது. பேனாவை எடுக்கும் முன் அவசரப்பட்டவள் இப்பொழுது ஒரு அழகான ஆண் பிள்ளையை கண்டதும் பல்லை காட்டிக்கொண்டு கதை பேச ஆரம்பித்து விட்டாளே. இந்தம்மா, பில் கவுண்டரில் பணத்தை கட்டிட்டு ஜாமான்களை அந்த பக்கம் போய் வாங்கிக்கோ கூறிவிட்டு, சார், உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்க என்று அதட்டினாள். பற்பசை, ஒரு சந்தன சோப்பு, அவ்வளவுதான் கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் அவன் திலகாவின் பக்கம் மீண்டும் திரும்பினான். அய்யலூர் ஐயனாருக்கு அடுத்தபடி அந்த வட்டாரத்தில் ரொம்ப பிரசித்தியான குடும்பம் ரத்னசாமி ஐயாவுடையதுதான். பெரியவருக்கு நீங்கள் சொந்தமுன்னு திடீர்னு என் மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதனால கேட்டேன். அட, இப்போ நல்லாவே ஞாபகத்துக்கு வர்றது. அறையிலே சுவரில் உங்களாட்டும் வயதில் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை பார்த்திருக்கேன். இதே முகஜாடை. இந்தாங்க பில். எரிச்சலுடன் விற்பனையாளர் நீட்டிய சீட்டை வாங்கி கொண்டான் அவன். திலகா கவுண்டரை நோக்கி நடந்தபோது பேசினாள். என்னை போல் சாயலில் இன்னொரு பெண் இருக்கிறாள் என்று கேட்க சுவையாக தான் இருக்கிறது. இதே சமயம் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. இதில் ஆச்சரியம் என்ன இருக்கு? உலகில் ஒருத்தரை போல இன்னொருத்தர் இப்போது அதிசயமே இல்லையே. ஹிட்லரை போல ஒரே தோற்றத்திலே 8 பேர் இருந்தாங்களாம். யார் உண்மை யார் போலின்னு தெரியாது, ஒரே குழப்பமாம். சொல்லிக்கொண்டே கவுண்டர் அருகே வந்தவன் சிரித்தான். பளீர் என்று ஒளியிட்ட வரிசை பற்கள் அந்த முகத்தின் கவர்ச்சியை மிகைப்படுத்துவதை வேடிக்கை பார்த்தபடி திலகா அவனுடன் சேர்ந்து மெல்ல சிரித்தாள். முன்பின் தெரியாத ஓர் ஆடவனுடன் அவள் பேசி சிரிப்பது இதுதான் முதல் தடவை. அந்த அனுபவத்தின் புதுமை இனித்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் அவனுடன் தொடர்ந்து பேச மாட்டோமா?
அறிமுகம் செய்து கொண்டால் என்ன? ஆமாம், யார் இவன் என்று எழுந்த பல கேள்விகளுக்கும் மனதிலே ஒரு பெரும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவன் பில்லுக்கு உண்டான பணத்தை கட்டினாள். பொட்டலத்தை வாங்கி கொண்டு புன்னகைத்தபடி வெளியேறினாள். நடைபாதையில் நின்று கொண்டிருந்த ஹாஸ்டல் ஆளுடன் சேர்ந்து கொண்டு மெல்ல நடக்கத் தொடங்கியவள் கொஞ்ச தூரம் சென்றதும் தன்னையும் அறியாது திரும்பி பார்த்தாள். கடையை விட்டு வெளியே வந்த அவன் அவளையே விரித்து பார்த்து கொண்டு நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். இன்பமா, பயமா, இனம் விளங்காது நெஞ்சு படபடக்க மூச்சு முட்டும் உணர்வுடன் திரும்பிப்பார், என்னை திரும்பிப்பார் என்று அவன் பின்னாலிருந்து கூவி அழைக்கும் பிரம்மையுடன் விடுக்கென்று மறுபக்கம் நோக்கியவளாக வேகமாக நடந்தாள். அன்று முழுவதும் அவள் மனதில் அவனது நினைப்பு தோன்றி மறைந்த வண்ணம் இருந்தது. உற்சாகமாக சிரித்த அவனது சிரிப்பொலி இன்னமும் காதுகளை தழுவி கொண்டிருப்பது போன்ற ஒரு பிரமை. சொக்கு பொடி தூவிவிட்டான் என்பார்களே, அதுபோல எங்கேயோ இருந்து வந்த ஒரே பார்வையில் சில வார்த்தைகளில் கலகல சிரிப்பில் அவளை அப்படி மயக்கி விட்டானே. அவனது பெயரையும் மற்ற விவரங்களையும் கூட தெரிந்து கொள்ளவில்லையே. எத்தனை மடத்தனம்! அவளை பற்றி அவன் கேட்க முன் வராத போது அவள் எப்படி துணிந்து முந்திக் கொள்ள முடியும்? உண்மையில் அவன் ஒரு கண்ணியவானாக இருந்தால் அவளை பற்றி தப்பாக எண்ணிக்கொள்ள மாட்டானா? பலவாறு சிந்தித்தபடியே வேலைகளை முடித்துக்கொண்டு இரவு படுக்க அவள் தன் அறைக்குள் வந்து விளக்கை போட்டாள். கதவை தாளிட்டு விட்டு மறுநாள் காலையில் உடுக்க வேண்டிய ஆடைகளை எடுத்து தயாராக வைக்க பீரோவை திறந்தாள். பளிச்சென்று அவள் கண்களில் சந்தன பெட்டியை சுற்றி கொண்டிருந்த துணி முடிப்பு தெரிந்தது. இதுகாரும் இல்லாத ஒரு புதிய வேகம் திடீரென்று மனதில் பொங்கி எழ அவள் ஆடைகளை எடுத்து மேஜையின் ஒருபுறம் வைத்துவிட்டு ஒரு துணி முடிப்பை கையில் தூக்கி கொண்டு கட்டிலின் மேல் பளிச்சென்று வீசிய விளக்கொலியில் உட்கார்ந்தாள். துணி முடிப்பை அவிழ்க்க கைகளை நீட்டிய போது விரல்கள் நடுங்குவதை உணர்ந்தாள். அந்த சிறு சந்தன பெட்டியை சுற்றி இருந்த துணியை அவிழ்த்து தூசி போக அப்பால் உதறி பிரித்து பார்த்தாள். காலத்தால் நிறம் மங்கி போன ஒரு பழைய பட்டு சேலையின் முந்தானை பகுதி அது என்று விளங்கியது. அதை ஒருபுறம் கட்டிலின் மேல் வைத்துவிட்டு சந்தன பெட்டியின் வாயில் செருகியிருந்த துருப்பிடித்த சிறு சாவியை கொஞ்சம் அழுத்தமாக இருமுறை திருப்பி பெட்டியை திறந்தாள். மூடியை மேலே தள்ளியதும் பழுப்பான ஒரு காகித உரை முதலில் கண்களில் பட்டது. அதை எடுத்து வெளிச்சத்தில் பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள். முத்துக்களை போன்ற கையெழுத்தில் என் மகள் திலகாவுக்கு என்று உரை மீது எழுதப்பட்டிருப்பதை காண பெருத்த அதிர்ச்சி. அப்படியென்றால் திலகா என்பது அவளுக்கு அவளை பெற்றவர்களே சூட்டிய பெயரா? இல்லத்து தலைவி சுகுணா அம்மாள் அனாதை குழந்தைகளுக்கு தாமே கொடுக்கும் பெயர்களில் அவளுடையதும் ஒன்று என்றல்லவா இதுவரை எண்ணிக்கொண்டிருந்தாள். உணர்ச்சி கொந்தளிப்பில் உடம்பெல்லாம் ஆட கைகள் நடுங்க அந்த கடித உரையை எடுத்து படுக்கை மீது வைத்தாள். பெட்டியின் உள்ளே பொருத்தப்பட்டிருந்த நீல வெல்வெட்டிற்குள் ஒரு சிறு வெண்கல அகல் விளக்கும் மெல்லியதொரு தங்க சங்கிலியும் நீல ஒளியை கக்கிய ஒற்றைக்கல் வைத்த ஒரு வைர மோதிரமும் இருக்க கண்டாள். கடித உரையை திறந்தாள். ஒரு கடிதமும் அத்துடன் ஒரு புகைப்படமும் தொப்பென்று அதிலிருந்து நழுவி படுக்கை மேல் விழுந்தன. பழுப்பேறி போன அந்த படத்தை எடுத்தால் என்ன விந்தை! கண்ணாடியில் தன் உருவத்தை பார்ப்பது போன்றதொரு திகைப்பு. அவளைப் போலவே நெளிந்த கூந்தல், தீர்க்கமான மூக்கு, சிரிக்கும் நீண்ட கண்கள், சின்ன வாய். படத்தில் தெரிந்தவளுக்கு கொஞ்சம் வயது கூடுதலாக இருக்கும் என்றதொரு கணிப்பு. மற்றபடி அச்சில் வார்த்த தோற்றம். சற்றென்று படத்தை திருப்பி பார்த்தால் மறுபடியும் ஒரு அதிர்ச்சி. என் அருமை மகள் திலகாவுக்கு அம்மா அனுசியா நல்லாசைகளுடன் என்று எழுதி தேதி ஆண்டுடன் கையெழுத்திடப்பட்டிருந்தது. நான் யார் என்று கேட்டு குழம்பிக் கொண்டு இருந்தவளை பார்த்து நீ என் மகள் திலகா என்பது போல போட்டோவில் காணப்பட்ட பெண் மென்மையாக புன்னகைத்து கொண்டு இருந்தாள். உணர்ச்சியின் உச்ச நிலையை எய்திவிட்ட திலகாவின் கண்களில் நீர் புரண்டது. அம்மா, நீங்கள் என் அம்மாவா? எவ்வளவு அழகா இருக்கீங்க அம்மா! மார்புடன் படத்தை அணைத்து கொண்டு விம்மி விட்டாள். பின்னர் தன்னை ஒருவாறு சமாளித்து கொண்டு கண்ணீரை துடைத்து கொண்டாள். பொடியாக உதிர்ந்து விடும் நிலையில் இருந்த கடித கட்டை எடுத்து மெல்ல திறந்தாள். அன்புள்ள என் அருமை மகள் திலகாவுக்கு அநேக ஆசைகள். உன் தந்தை இறந்த பின் கை குழந்தையான உன்னை எடுத்துக்கொண்டு கௌரவமாக வாழ வேலை தேடிக்கொண்டு நான் காயத்ரி இல்லத்திற்கு வந்தேன். சுகுணா அம்மாள் என் சோக கதையை கேட்டு மனம் நெகிழ்ந்து தனது இல்லத்து அலுவலகத்தில் கணக்கர் வேலை போட்டு தந்து என்னையும் உன்னையும் இங்கேயே தங்கவும் அனுமதி தந்தார்.
ஆனால் விதி வேறாக அமைந்திருந்தது. காய்ச்சல் போல ஆரம்பமாகி காசநோய் தீவிரமாகிவிடவே என்னை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க வேண்டி வந்துவிட்டது. ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்ப மாட்டோம் என்ற உள்ளுணர்வில் அவசரமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். காலம் வரும்போது இந்த பெட்டியையும் இதில் உள்ள பொருட்களையும் உன்னிடம் தந்துவிடும்படி சுகுணா அம்மாளை மிகவும் கேட்டுக்கொண்டு கிளம்புகிறேன். சுகுணா அம்மாள் தன் குழந்தையைப் போல பாதுகாத்து வளர்த்து ஆளாக்குவதாக வாக்கு தந்திருக்கிறார். அந்த அமைதியில் நான் மரணத்தை நோக்கி விரைந்து கொண்டு இருக்கிறேன். இந்த கடிதத்துடன் என் கைப்பட உன் பாட்டனாருக்கு ஒரு கடிதம் வைத்திருக்கிறேன். என் புகைப்படத்தையும் கடிதத்தையும் அதில் கண்ட முகவரிக்கு எடுத்துச் சென்று உன் பாட்டனை நீ சந்திக்க முயல வேண்டாம். உனக்கு நான் விட்டு போகும் சொத்து எனது கல்யாணப் புடவையின் முந்தானையில் இருந்து ஒரு பகுதி, ஒரு சிறு அகல் விளக்கு, ஒரு மோதிரம், உன் தந்தை எனக்கு பரிசாக தந்த தங்கச் சங்கிலி. என் அன்பு மகளே, உன் தந்தை மட்டும் ரயில் விபத்தில் அகால மரணமடையாது இருந்தால் உன்னை இப்படி அனாதையாக நான் விட்டுவிட்டு போயிருக்க மாட்டேன். மரணமடைந்த பின் பெண்ணின் புடவை தலைப்பின் ஒரு பகுதியை ஞாபகமாக மங்களத்தின் அறிகுறியாக இருந்தவள் நினைவாக கிழித்து எடுத்து வீட்டில் வைத்துக் கொள்வது நமது குடும்ப பழக்கம். அதன்படி ஏற்றிய விளக்கையும் என் புடவையின் தலைப்பையும் உனக்கு விட்டுவிட்டு போகிறேன். ஆசைகள் பல. உன் அம்மா அனுசியா. கட்டிலின் மீது ஒதுக்குப்புறமாக இருந்த சேலையின் முந்தானை பகுதியை எடுத்து மடி மீது வைத்துக் கொண்ட திலகாவுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. தன்னை பெற்றவளை மடி மீது கிடத்தி கொண்டு விட்டது போன்ற உணர்வில் தாழ முடியாது விம்மி அழுகையில் குலுங்கிவிட்டாள். பின்னர் மெல்ல கண்களை துடைத்து கொண்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்தியபடி அடுத்ததாக இருந்த கடித மடிப்பை மெல்ல பிரித்தாள். அன்புள்ள அப்பா, இந்த கடிதத்தை என் மகள் திலகா கொண்டு வரும்போது நான் நிச்சயமாக உயிருடன் இருக்க மாட்டேன். இறந்து பல வருடங்கள் மறைந்து விட்டிருக்கும். நீங்கள் அதுவரை உயிருடன் இருந்தால் என் மகள் உங்களை சந்தித்தால் என் மேல் ஏற்பட்ட மனக்கசப்பை ஒரு பாவமும் அறியாத என் குழந்தை மீது காட்டாதீர்கள். அனாதை என்று அவள் இதுவரை நினைத்து கொண்டிருப்பாள். பாவம், ஒரு பெரிய மனிதனின் செல்வ மகளின் ஒரே குழந்தை, சீரும் சிறப்புமாக வளர வேண்டியவள் துர்பாகியவசத்தால் அனாதை இல்லத்தில் வளர்ந்து விட்டாள் என்று கருணையுடன் அவளை ஏற்று கொஞ்சம் அன்பு காட்டுங்கள். வேறு எதுவும் அவளுக்கு தாங்கள் தர வேண்டியதில்லை. ஒரு வேண்டுகோள் அப்பா, அத்துடன் என்னை மன்னித்து விடுங்கள். அதை உங்கள் வாயால் கேட்க நான் உயிருடன் இருக்க மாட்டேன். காசநோய் என்னை தின்று கொண்டிருக்கிறது. பிழைக்க மாட்டேன் என்ற எண்ணத்துடன் உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கும் உங்கள் அன்பு மகள் அனுசியா. கன்னத்தில் கோடிட்ட கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் அந்த கடித மடிப்பின் பின் பக்கத்தை மெல்ல புரட்டினாள். திரு எம். ரத்னசாமி அவர்கள், 9 வடக்கு தெரு, அய்யலூர், தஞ்சை ஜில்லா. திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். உங்களாட்டம் சாயலில் ஒரு பெண்ணின் படத்தை பார்த்திருக்கிறேன். வெள்ளை சபாரி சூட்டுக்காரன் சொன்னபோது அவள் திகைத்தாள். இப்போது புரிந்துவிட்டது. அந்த படம் அவள் தாய் அனுசியாவுடையதாக தான் இருக்க வேண்டும். அப்படியென்றால் ரத்னசாமி ஐயா அவளது தாய் வழிபாட்டனா? வியப்பு, துயரம், கலவரம், மகிழ்ச்சி என்ற கலவை உணர்வில் அவள் படுக்கை மீது சாய்ந்தபடி வெகு நேரம் அழுதாள். இடையே தனக்குள் சிரித்தாள். கலங்கிய கண்களுடன் உறங்காது சிந்தித்துக் கொண்டிருந்தாள்.